ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, உருளைக்கிழங்கை வச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு முறுக்கை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு முறுக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. பச்சரிசி மாவு 1 கப்பு, வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. 100 கிராம் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு அரை வேக்காடு உப்பு சேர்க்காம வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓமம் 1 டேபிள் ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு காரத்துக்காக, பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு வேக வச்சுக்கலாம். அரை வேக்காடு வெந்தால் போதுங்க, ரொம்ப நல்லா வேக வேண்டாம். பாருங்க, இப்போ மிக்சி ஜாரில் உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தோம்ல, அதை தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்குவோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சிடலாம். அரிசி மாவு, நம்ம ஓமம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி போடுங்க. அப்போ தான் வாசம் சூப்பராக இருக்கும். மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துடலாம். எள்ளு இருந்தால் அது வேணாலும் சேர்த்துக்கோங்க, லைட்டாக வறுத்துட்டு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனு டேபிள் சால்ட்டு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக, ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. முறுக்கு உலக்கையில் வந்து முறுக்கு புளிய வராது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானது இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு அரை கரண்டி மட்டும் எண்ணெய் எடுத்துக்குவோம். மாவு வந்து கொஞ்சமாக தான் பிசைஞ்சிருக்கோம், அதனால் இதுவே எண்ணெய் போதும். பிசைஞ்சு வச்ச மாவில் அந்த எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்குவோங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால முறுக்கு வந்து உடையாமையே வரும். புளியும் போது மொறுமொறுப்பும் வரும். அதுக்காக தான் அந்த எண்ணெய் சேர்க்குறோம். சேர்த்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. பாருங்க, முறுக்கு உலக்கையில் உள்ளெல்லாம் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சைட்லலாம் வந்து மாவு பிடிக்காது. இதுலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ முறுக்கு உலக்கையில் இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. முறுக்கு புளியிற தட்டு. அந்த அளவுக்கு மாவு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஃபுல்லாக வலிய மாவு வந்து வச்சிடாதீங்க, 3/4 வாசிக்கு இருந்தாலே போதும். இப்போ எண்ணெய் காஞ்சதையும் புளிஞ்சு விட்டுருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க, அரிக்கரண்டி. அதில் புளிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் புளியும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. மேலே வந்து கையிலலாம் எண்ணெய் படாது. இல்லைன்னா தட்டை கூட கவுத்து வச்சு அதில் கூட புளிஞ்சு போட்டுக்கலாம்.